வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் எங்கப்பன் தண்டாயுதபாணி பால தண்டாயுதபாணி இருக்க கவலை இல்லைங்கிற மாதிரி நம்ம முருகனை வந்து நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு தும்பல் வந்தாலும் முருகா அப்படி எந்திரிக்கையில முருகா அப்படின்னு நம்ம அடிக்கடி முருகனை கும்பிட்டு, அதாவது முருகன் மேலே பக்தி பயபக்தியும் விரதம் இருக்கிறவங்களும் முருகனை வந்து பாராயணம் பண்ணுறவங்களையே அந்த குடும்பத்தை கெடுக்க யார் ஒருத்தர் நினைத்தாலோ அவங்கள பற்றி அவதூறாக பேசுகிறவங்க இருந்தாலோ அவங்களோட சொத்து சுகத்துக்கோ கணவன் மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ கெடுதல் நினைக்கிறவங்கள பால தண்டாயுதபாணி சும்மா விட மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து நான் முருகனை வேண்டுறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் கோயிலில் போய் விரதம் இருக்கிற சாமி கும்பிடுறேன் எல்லாமே செய்யலாங்க. ஆனால் உனக்குள் ஒரு நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் இருந்தால் மட்டும்தான் நீ வேண்டுறதையும் நீ செய்கிறதையும் அந்த முருகன் வந்து உங்களுக்கு செய்வார். உனக்குள்ள அழுக்க வச்சுக்கிட்டு நீ போய் கோயிலில் விழுந்து விழுந்து கும்பிட்டு நீ விரதம் இருந்து கும்பிட்டாலும் முருகர் ஒருபோதும் ஒரு காலும் உனக்கு எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டார். ஏன்னா நீ அடுத்த குடும்பத்தை கெடுக்கக்கூடாது, அடுத்தவருடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது, அடுத்தவர் சொத்தை அபகரிக்கக்கூடாது, அடுத்தவருக்கு வந்து செய்வேனா அந்த மாதிரி அடுத்தவங்க நல்லா வாழ்கிறாங்க வளர்றாங்கன்னு நினச்சி பொறாமை முதல் கொண்டு பட்டாலோ அந்த முருகருக்கு அது பிடிக்காதது ஒன்று. நீ என்ன வேல் எடுத்து வேல் குத்தி நீ விரதம் இருந்து நீ முருகனுக்கு காவடி எடுத்தாலும் இந்த மாதிரி செயல்பாடுகள் உனக்குள் இருந்ததுனால் முருகர் ஒருபோதும் நீ வேண்டதை செய்ய மாட்டார். இது 100க்கு 100 உண்மை. தூய்மையோட அன்போடையும் தூய்மை மனதோடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்பாடுகளோடும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையோடும் நீ எப்போ செயல்படுகிறையோ அந்த நிமிஷம் முருகா அப்படின்னா உன் கண்ணுக்கு தெரியாது வந்து நிற்பார். உனக்கு சோதனை கண்டிப்பாக கொடுப்பார். இல்லைங்களா, யார் ஒருத்தருக்கு சோதனை கொடுக்குறாரோ அவர்கிட்ட முருகர் நெருங்குறாருன்னு அர்த்தம். கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி நல்லா சோதிக்கிறவங்கள தான் கடவுள்கிட்ட நெருங்குறார். அதாவது படிக்கிற மாணவனை வந்து எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து அவன் தேர்வில் வெற்றி பெறுவான், படிக்காத மாணவன் தேர்வில் வெற்றி பெற மாட்டான். அதை மாதிரி நம்ம வந்து கஷ்டத்தை பட்டோம்னா தான் அந்த முருகர் வந்து நம்மளை தீட்டி வைரம் தீட்டுற மாதிரி தீட்டி நல்ல மனிதன் ஆக்குறான். அது வந்து எல்லாத்துக்குமே அப்படி செய்கிறவன் கிடையாது. ஏன்னா அவனை மனதார பாராயணம் பண்ணி தூய்மையோட உள்ளங்களோடு இருப்பவனை மட்டும்தான் அவன் சோதிப்பான். அவன் சோதிக்கிற கடவுள், ஆனால் சாதனை படைக்கிற கடவுள் முருகர். இது உண்மை.